உப்பு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வெங்காயமும் பூண்டும் நல்லா நறுக்கி போட்டுடலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு சட்டியில் மாற்றிடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போல் பச்சை பருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்துட்டு அரிசி கழுவுன தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியோடு நல்லா ஊற வச்சுட்டு இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் போல் விளக்கெண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம். கீரையை நல்லா வேக வச்சோம் பார்த்தீங்களா, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, ஆற வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறது நம்ம சேனலே போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கீரை நம்மளுக்கு வேஸ்ட்டாகவே ஆகாது. சில பேர் வந்து கீரையோடு நம்ம போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கீரையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கீரை நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். இப்போ வந்து நிறைய நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிலாம் சாப்பிட்றதுனால வந்து வயிற்றில் வந்து நிறைய புண்ணு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவையாக மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.